ஆமா. ஏய் வாயா, கால் எப்போ வர சொன்னா எப்போ வர? சொல்லுவாமா. ஒரு 1 வாட்டி 2 வாட்டிக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும். ஆமா, நீங்க அதாவது சம்பாதிக்கிறீங்க, மாசம் ஒரு 60,000 70,000 வாங்குறீங்க, அப்புறம் கடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மகனை படிக்க வைக்கிறதுக்கே வந்து 45 ரூபா 45,000 ரூபா செலவாகுது. 45 ரூபா ஆகுதா? மாப்பிள்ள இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து படிக்கிறானா? அப்புறம் தீயா படிப்பாப்புல இங்கிலீஷ் மீடியத்தில். அப்படியா? அவனை ஃபாரின் நினச்சி விட்டுருவேன். அங்கேருந்து வருவேன், வந்து தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுவேன். அதை பார்த்துட்டு இல்லை நெஞ்ச நிமித்திட்டு நடப்பேன் வைராக்கியமா. ஓஹோ, எங்க மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. கலெக்டரே, மானே கலெக்டரே, இங்க வாயா. கலெக்டரா? அதுதான் மாப்பிள்ள நனவே. ஏ மாப்பிள்ள, அங்க ஓடி அங்க வா, அங்க வா. சொல்லுங்க அங்கிள் வந்துருக்கு. சொல்லுங்க. மாப்பிள்ள எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? டபுள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அப்படியா? நல்லா படிப்பீங்களா? கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்களா? என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஆமா, கேள்வி கேட்கட்டா? சரி. ஃபிஷ்னா என்ன? டிராகன் படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல ஹீரோ ஈவில் டவர் முன்னாடி வச்சு அடிப்பார்ல, அதான ஃபிஷ். ஏ மாமா, ஃபிஷ்னா என்னன்னு கேக்குறேன். உன் மைண்ட் டிராகன் படத்துல வைக்க கிறிஸ்ட சொல்றியா? ஓ மாப்பிள்ள, சின்ன பேண்ட ஈஸியா கேளியா? இதுக்கு மேலயுமா ஈஸியா கேட்பாங்க? சரி ஓகே. சரி மாமா, வேற கேக்குறேன். பஸ்னா என்ன? அங்க ரோட்ல கரெக்ட். ரோட்ல ஒருத்தவங்க இப்படி எடுத்து காசு கேட்பாங்க, அதுதானே பஸ். அதை பார்த்துட்டு இல்லை நெஞ்ச நிமித்திட்டு நடப்பேன் வைராக்கியமா. யோ, நம்ம மயம் பஸ்ஸை கேட்டா உஷ சொல்லிக்கிறியாயா?